ஹே கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெசார்ட்டோட ஒரு லேடி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு இந்த மாதிரி ஃப்ரெண்டு கிட்ட வந்து பேசிட்டு இருப்பாங்க. சாரி, அவருக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப இஷ்டம், அதான் டக்குன்னு குழந்தைங்க காண பண்ணணுமே கொஞ்சம் கோவப்பட்டாரு. ஒன்று நினச்சிக்காதீங்கன்னு இவங்க சொல்லுவாரா. அதுக்கு கேட்பாங்க, என்னை பார்த்தா எப்படி இது குழந்தைய கடத்துற மாதிரியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இல்லை இல்லை, அவர் குழந்தைங்கன்னா ரொம்ப அன்பு, டக்குன்னு காண பண்ணணுமே பயந்துட்டாரு, மற்றபடி கிடையாது. சரி, அந்த குழந்தையோட அம்மா எங்கும் போது இந்த மாதிரி 2 பேருக்கும் டைவர்ஸ் ஆயிடுச்சு. குழந்தையோட கன்சல்டேவுக்கு வந்துட்டு இவங்க தான் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க குழந்தை மேலே அக்கறை இல்லாமல் அப்ராட் வந்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இவருக்கு கொஞ்சம் ஒரு அபிப்பிராயம் வருது. ஸோ பார்த்தீங்கன்னா இந்த 2 குழந்தைங்களுமே ரூம் போட்டு தான் ஒரு வெக்கேஷனுக்காக தான் வந்திருப்பாரு. எப்பவுமே வந்து ஒர்க்னால இந்த ஒரு வெக்கேஷன் போகலாம் தான் அழைச்சிட்டு வந்திருப்பாரு ஜாலியாக இருக்கிறதுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட் ஆண்டி இருக்காங்களா, அவங்கள வந்து இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. இந்த குழந்தைங்களுக்கு அம்மா அப்பாவே இல்லைல்ல, சாரி, அம்மா இல்லைல்ல. எப்போவுமே வந்துட்டு அப்பா எங்களுக்கு அம்மா வேணும் வேணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த ஆண்டி ரொம்ப அழகா இருக்காங்கும் போது இவர் வாட் வந்து எதார்த்தமா ஆமா நல்லா தான் இருக்காங்க, அப்பா உங்களுக்கு அவங்கள பிடிச்சிருக்கல, அப்பா நீங்க ரீமேரேஜ் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு இந்த 2 குழந்தைங்களும் கேட்பாங்க. அது ரீமேரேஜா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆமாப்பா, நீங்க வந்து இவ்வளவு நாள் தனியா இருக்கீங்க, எங்களுக்கும் ஒரு அம்மா வேணும், ப்ளீஸ்ப்பா நீங்க வந்து அவங்களை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு இந்த 2 பசங்களும் சொல்லுவாங்க. சரி இந்த பாருடா, இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் பசங்க ஆளுன்னு பார்த்தீங்கன்னா பர்சன் பார்த்தீங்கன்னா அது நீங்கள் 2 பேரும் தான். அப்பாவுக்கு வந்துட்டு ரீமேரேஜ்லாம் தேவை கிடையாது அப்படின்னு வந்துட்டு இவர் சொல்லுவார். ஆனால் இந்த 2 பசங்களுக்கும் அம்மா வேணும் ஆசை, அப்பாவுக்கு ஒரு துணை இருக்கணும்னு ஆசை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா அவங்க அத்தை வீட்டில் இருந்து ஸ்டே பண்ணுறதுக்காக ட்ரெஸ்லாம் பேக் பண்ணிட்டு இருப்பாள். இப்போ ஹீரோ கேட்பான், இங்கே பாரு, நீ வந்து ஜஸ்ட் ஒரு வெக்கேஷன் மாதிரி ஒரு 2 வாரத்துக்கு மட்டும் போயிட்டு வா, எதுக்கு இவ்வளோ ட்ரெஸ் பேக் பண்ணிட்டு இருக்க, நீ வந்துட்டு பெர்மனண்டாக தங்க போகிற, நீ வந்துருவ தானே, ஒரு 2 வீக்ஸ் இருந்தால் போதும் இல்லை. ஆனால் ஹீரோயின் வந்துட்டு 2 வீக்ஸ்லாம் இல்லை, சும்மா போகலாம் தான் நினைக்கிறா. பட் இவ பேக் பண்ணுறதை பார்த்துட்டு 2 வாரத்துக்கு ஏன் இவ்வளோ துணி எடுத்து வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துணியாக ஹீரோ என்ன பண்ணுறான்னா வெளியே எடுத்து வைக்கிறான். வேண்டாம், இந்த ஸ்லிப்பர் வேணாம், ஒரு ஸ்லிப்பர் போதும், ஒரு ஷூ போதும், லிப்ஸ்டிக்லாம் எதுக்கு, மேக்கப்லாம் எதுக்கு, நீ ரியலாகவே பார்க்க ரொம்ப அழகாக தான் இருக்க, மேக்கப்லாம் வேணாம்னு சொல்லிட்டு எல்லா ட்ரெஸ்ஸுமே எடுத்து வெளியே போட்டுட்டு கொஞ்சம் ட்ரெஸ் மட்டும் கொடுக்குறான், கொஞ்சம் திங்ஸ் மட்டும் கொடுக்குறான். ஏன்னா அவங்க பர்மனெண்ட்டாக இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ப்ளீஸ், அது இல்லாமல் நீ மேக்கப்லாம் போட வேணாம், நீ ரொம்ப அழகாக இருக்க, எதுக்கு உனக்குலாம் லிப்ஸ்டிக் அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் ஜெலஸாக ஃபீல் பண்ணுவாரா. ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிருவா, கிட்ட வச்சு தான் அவர் இப்படி பேசுறாருன்னு. அவனே கேட்பா, ஹீரோயின் கிட்ட வச்சு பேசுறீங்களான்னு. சேச்சா அப்படிலாம் கிடையாது, ரியலாகவே என் ஒய்ஃப் ரொம்ப அழகு, லிப்ஸ்டிக்லாம் தேவையில்லை அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லுவான். இங்கே கிட்ட வீடு தான் காட்டுறாங்க. கிட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து ரூம்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பானா. அப்போ வந்து கேட்பாங்க இந்த மாதிரி, அவர் வந்து விடுவாரா, ஹீரோயின் எத்தனை நாளைக்கு இங்கே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. அப்போ கிட்ட வந்துட்டு இதுக்கப்புறம் எதுக்கு அங்கே போகணும், ஹீரோயின் வந்து நிரந்தரமாகவே இங்கே இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு ஆசை தான், பட் அவங்களுக்குள்ள கான்ட்ராக்ட் என்ன போயிட்டு இருக்குன்னு தெரியாதுல்ல, நம்ம எப்படா வந்துட்டு அந்த மாதிரி செய்ய முடியும், பார்ப்போம் ஹீரோயின் வரட்டும், அவர்கிட்ட பேசி பார்த்துக்கலாம் அப்படின்னு வீட்டில் இருக்கவங்களாம் பேசுகிறாங்க. நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து கிளம்புறா. அந்த வீட்டில் வேலை பார்க்குறவங்க பாட்டி எல்லாருக்குமே வந்து ஹீரோயின் விடுறதுக்கா இது விருப்பமே இல்லை. சரி 2 வாரத்தில் வந்துடுவீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தான் விடுறாங்க. அந்த பாட்டிக்குமே ஹீரோயின் விடுறதா இதே இல்லை, கஷ்டமா இருக்கு. உடனே அவங்க வந்து ஹக் பண்ணிட்டு இந்த மாதிரி நான் போயிட்டு வரேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு போறாளா. கரெக்டாக அந்த இதுக்கு ஹீரோ வரான். ஹீரோ என்ன பண்றான்னா, நான் போய் ட்ரா பண்றேன், நான் ஹீரோயினை போயிட்டு நான் விட போறேன் அப்படின்னு சொல்றான். நீங்க போய் ட்ரா பண்ண போறீங்களா, எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்களா. ஆமா, என் ஒய்ஃபை நான் ட்ரா பண்ணாம வேற யார் ட்ரா பண்ணுவா, வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு அழகா அழைச்சிட்டு போறாரு. இதை பாக்குறவங்க எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி 2 பேரும் சந்தோஷமா இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. வெக்கேஷன் முடிச்சு வந்துட்டு செக் அவுட் பண்றான். அப்போ ஃப்ரெண்டு வந்து கேட்கறாரு, எப்படா நல்லா கம்ஃபர்டபுளா இருந்துச்சு, பசங்க ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு அப்படின்ட்டு ஃப்ரெண்டு வாட் வந்து சொல்லிட்டு வந்து கிளம்புறாரு. பசங்கள்லாம் வந்துட்டு போயிட்டு வர அங்கிள் சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த ரெசார்ட் ஓனர் இருக்காங்கல்ல, அவங்க பேர் சாண்டி. ஸோ அவங்க வந்துடுறாங்க, சான் வச்சுக்கலாம். அவங்க வராங்க. அவங்க வரும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிள்ளைங்களுக்கு வந்துட்டு சாக்லேட் ஸ்வீட்ஸ்லாம் வாங்கிட்டு வராங்க. சின்ன பொண்ணுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ சின்ன பொண்ணு என்ன பண்ணுறாங்கன்னா, போய் வாங்கிக்கிறாளா, இது வந்துட்டு அக்கா கிட்ட ஷேர் பண்ணி சாப்பிடணும்னு சொல்லிட்டு பேசுகிறாங்க. அது இல்லாமல் இந்த பசங்க ஹக் பண்ணிக்கலாம் இது பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வாட்டுக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவங்க கிட்ட போயிட்டு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவங்களுக்கு என்னடா இவங்க இவ்வளோ கிட்டக்கு வந்து சொல்கிறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருக்குள்ள ஃபியூச்சர் லவ் வரதுக்கு வாய்ப்பு உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, ஹீரோயின் அழைச்சிட்டு போயிட்டு அவங்க அத்தை வீட்டில் வந்து விட்டுறான். அத்தை பொண்ணுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு, ஹீரோவே வந்து விட்டுறாரா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அத்தையும் வாங்கன்னு சொல்லிட்டு நல்லபடியாக தான் பேசுகிறாங்க. பட் கிட்டு மட்டும் தான் ஒரு மாதிரி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு இருக்கான். ஏப்பா இவ்வளோ தூரம் நீங்கள் வந்து இங்கே பேசாமல் நான் கிட்ட கூட அனுப்பிச்சிருப்பேன்னு சொல்லிட்டு அத்தை பேசும்போது அப்போ ஹீரோ என்ன சொல்கிறான், இல்லை என்னோட ஒய்ஃபை வந்து நான் விட வரேன், அது எனக்கு சந்தோஷம் தான். அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பரவாயில்ல உங்களுக்கு நல்ல பொறுப்பாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை பொண்ணை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறான். அவளுக்கு வந்து தோணுது இவர் கொஞ்சம் நல்லவராக இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எத்தனை நாளைக்கு தங்க போகிறாங்க, ஒரு வாரம், 1 மாதம், 2 மாதம், ஏன் ஹீரோயின் வந்துட்டு ரிட்டர்ன் கூட போக மாட்டான், ஒரு வேளை நம்ம வீட்டில் கூட இருப்பான்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பேசிட்டு இருப்பானா. அப்போ ஹீரோ சொல்லுவான், அப்பெல்லாம் கிடையாது, ஹீரோயின் வந்து 2 வாரம் தான் வந்திருக்கா, என்கிட்ட ப்ராமிஸ் பண்ணியிருக்கா, நான் வந்து ரிட்டர்ன் வீட்டுக்கு வந்துடுவா 2 வாரத்துக்கு அப்புறம் போது வீட்டில் இருக்கவங்களாம் பார்ப்பாங்க. ஹீரோயின் வந்துட்டு இல்லை, நான் 2 வாரத்துக்கு இல்லை, எனக்கு எவ்வளோ நாள் தோணுதோ அவ்வளோ வரைக்கும் நான் இங்கே இருப்பேன், 2 வாரத்துக்கு மட்டும் இல்லை அத்தை அப்படின்னு சொல்லும்போது அத்தை வந்து இந்த பாருமா ஏதோ ஒன்று
உன் வீடு, நீ எத்தனை நாள் வேணாலும் இங்கே இருக்கலாம், பிரச்சனையே இல்லைன்னு சொல்லுவாங்க. பட் ஹீரோக்கு வந்துட்டு கடுப்பாகும், ஏடா இது இவ இந்த மாதிரி பேசுறான்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுவானா கோவமா வெளியே வருவான். பின்னாடியே இந்த அத்தை பொண்ணு இருக்கல, இவ பேர் வந்துட்டு வி. ஸோ வி என்ன பண்ணுவாங்கன்னா ஓடி வருவாங்க. வந்து எதுவும் நினச்சிக்காதீங்க, இந்த மாதிரி என் கசின் மேலே உண்மையிலே உங்களுக்கு அன்பு இருக்கா, உண்மையிலேயே அவளை லைக் பண்ணிட்டீங்களாங்கும் போது ஆமாம் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு, சொல்லப்போனால் என் லைஃப்பை வந்து திருப்பி நல்லபடியாக ஸ்டார்ட் பண்ண ஆசைப்படுறேன், ஏன்னா அவள் தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணும்போது இந்த வி வந்து புரிஞ்சுக்கிறாங்க. ஹீரோக்கு வந்துட்டு ஹீரோயின் மேலே வந்து நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, ஒரு லவ் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. அப்போ வந்துட்டு கிட்ட நினைச்சு ஒரு ஃபீல் பண்ணுவாரா, அதெல்லாம் ஃபீல் பண்ணாதீங்க, சின்ன வயசுலேயே இப்படி தான். ஹீரோயின் வந்துட்டு வீட்டுக்கு வந்திருப்பான், இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இந்த ரோஸ் வந்து அடிச்சிருப்பாங்களே. ஸோ அப்பா வந்து அழைச்சிட்டு வந்திருப்பாங்க. அப்போ அத்தை சொல்லுவாங்க பேசாம இவ இங்கேயே இருக்கட்டும்னு சொல்லுவாங்களா. ஆனால் ரோஸ் விட மாட்டலே அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே கிட் சின்ன வயசுல என்ன பண்ணுவானா ஒரு ஃப்ரீடம் மாதிரி செஞ்சுட்டு வந்து நம்ம ஹீரோயினுக்கு வந்துட்டு வச்சு விடுவான். ரொம்ப நல்லா இருக்கா அப்பா, நல்லா இருக்காப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பா, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு அப்பா சொல்லுவாரா. அப்போ என்ன பண்ணுவான் கிட் என்ன பண்ணுவானா ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு நான் பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் நான் ஒன்னத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் கிரேஸ் அப்படின்னு சொல்லுவான். அப்போ அவங்க அம்மா வந்துட்டு இங்கே பாரு நீங்களாம் கசின்ஸ், நீங்களாம் கல்யாணம் பண்ணிக்க கூடாது, உனக்கு வந்து அவள் தங்கச்சி மாதிரிங்கும் போது அப்போ அவங்க அம்மா இந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதை தான் நம்ம தங்கச்சிக்காரி வந்து சொல்றா, வி வந்து சொல்றா இந்த மாதிரி. ஏன்னா சின்ன வயசுலேருந்து ஆசைப்படுவான், ஆனால் எங்கள் வீட்டில் வந்துட்டு கண்டிப்பாக ஹீரோயினை கூட சுற்றி வைக்க மாட்டாங்க, ஏன்னா நாங்கள் வந்து அக்கா தங்கச்சி தம்பி மாதிரி தான் பழகியிருக்கோம். ஸோ நீங்கள் கவலைப்பட வேணாம், கண்டிப்பாக ஹீரோயின் ரொம்ப சந்தோஷமாக இங்கே இருப்பாங்கும் போது இவன் கேட்பான் பரவாயில்ல அட்லீஸ்ட் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களே, ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவான். ஆனால் நான் வந்துட்டு ஹீரோயினை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. இது தூரமாக வந்து ஹீரோயின் பாப்பா, இவங்களுக்குள்ள என்ன பேசிட்டு இருக்காங்களாம் தெரியாது. பட் ஏதோ பேசிட்டு இருப்பான். கேட்டு வந்துட்டு பாரு ஒய்ஃப் முன்னாடியே பாரு, ஒய்ஃபோட தங்கச்சி கிட்ட வளைஞ்சிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு கேட்டு வந்து ஏற்றி விடுவான். டே சும்மா இருடா, யாருக்கு தெரியும் அவங்க வேற ஏதாச்சும் பேசிட்டு இருக்கலாம்ல, தேவையில்லாம பேசாதடா, பாடுற கிரேஸ் மனசு வந்துட்டு கஷ்டப்படுற மாதிரி பேசுற, அப்பெல்லாம் ஒன்றும் இருக்காதுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு ஹீரோ போனா அந்த ரெண்டு பசங்களும் ஃப்ரெண்டு வாட்டு வந்திருப்பாரு. வாட் வந்து நம்ம ஹீரோயினை பக்கத்துல வந்திருப்பாரு. நான் எப்போ வந்தாலும் ஒய்ஃப் வீட்டில் இருக்க மாட்டேங்கிறாங்களே, எங்க போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு கேட்பான். ஏன்னா இது வரைக்கும் மீட் பண்ணவே முடியல ஹீரோயின் வந்துட்டு வாட்டு. அதுக்கப்புறம் பசங்கள்லாம் பேசிட்டு இருப்பாங்களா, உடனே வந்துட்டு சரி இங்க தனியா போய் பேசுங்க, ஏன்னா பசங்கள்லாம் இருக்கும்போது இந்த ஆர்குமெண்ட் பத்தி பேசுவேனான்ட்டு நீங்க ஸ்டடி ரூமுக்கு போங்களேன், நான் வந்து பசங்க பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி வந்துட்டு பசங்க பார்த்துப்பாங்க. ரெண்டு பேரும் ரூமுக்குள்ள போய் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ என்ன சொல்லுவானா இந்த மாதிரி பேருக்காகும் போது ஏன்டா நீ வீட்ட அப்போ நீ மனசுல ஏதாவது நினைச்சிட்டு இருக்க, இப்போ திருப்பியுமே ஜுவாங்கும் ஜென்னும் இங்க வர போறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, என்ன பண்றது அவங்களும் உடம்பு சரியில்லை, நான் என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ஃபீல் பண்றான். ஆனா ஒண்ணு எனக்கு மைண்ட்ல நல்லாவே தெரியுது, நான் ஹீரோயினை மட்டும் தான் லைக் பண்றேன் அப்படின்ட்டு தெரியுது அப்படின்னு சொல்றான். நெக்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா இவன் எப்பவுமே லேட்டா இருந்துற பையன் கேட்டு நீங்க சீக்கிரமா எழுந்துச்சு வந்துட்டு ஹீரோயின் கூட வந்து சேர்ந்து சாப்பிடலான்னு வெளியே வருவானா. பட் ஹீரோயின் வந்து ஏர்லி மார்னிங்கே எழுந்திருப்பா போல, அவ சீக்கிரமா சாப்பிட்டு இருப்பான். கரெக்டா இவனோட ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணு பேரு மீ. ஸோ மீ வந்து வீட்டுக்கு வருவா. வந்தமே நிறைய ஃபுட்லாம் வாங்கிட்டு வந்திருப்பா, அந்த சீ ஃபுட் வாங்கிட்டு வந்திருப்பா. ஏமா இதெல்லாம் வாங்கிட்டு வந்து கேட்கும் போது இல்ல கிரேஸ் வந்திருக்கான்னு கேள்விப்பட்டேன், அவங்களுக்கு சீ ஃபுட்னா ரொம்ப பிடிக்குமாமே, கிட்ட வந்து அடிக்கடி சொல்லிட்டு இருப்பாரு, அதனால தான் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லும் போது நீ எனக்கு ரொம்ப நல்ல டாக்டர்மா அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு கேட்கும் அம்மா டாக்டரா இல்ல டாக்டர் இன் லவ்வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குமா. உடனே கிட்ட வந்து சே இவ வந்து என்னோட லவ்வரா, இவ வந்து என் ஃபியூச்சர் ஒய்ஃப் ஆக போறாளா, பார்க்க ஃபன்னியா இருக்குன்னு சொல்லிட்டு போவான். ஐ திங்க் இந்த மீங்க பொண்ணுக்கு வந்துட்டு கிட்ட ரொம்ப பிடிக்கும் போல, அந்த பொண்ணு கண்ணில் வந்து லவ் தான் தெரியுது. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்துட்டு கார்டன்ல இருப்பாள், அங்கேருந்து வந்துட்டு யாரோ பூ தர மாதிரி இருக்கும். உடனே வந்துட்டு கீட் எனக்கு பூனா பிடிக்கும் தெரியும், அதுக்கு ஏன் கீட் தொல்லை பண்றேன்னு சொல்லிட்டு திரும்புவா. பாத்தீங்கன்னா பூ தான் நிற்பாரு, ஹீரோ தான் நிற்பாரு. நீங்க எப்போ வந்தீங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல எனக்கு உன்னை பார்க்காமலே இருக்க முடியல. சரி அப்ப பூ கொடுத்தா அது கிட்ட தான் கொடுப்பானா, நான் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கேட்பாரா. ஏன் இது வந்துட்டு அவரோட வீடு தானே நினைச்சோம், அவர் தான் வந்து கொடுப்பாருன்னு நினைச்சு நான் சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவானா எனக்கு இப்படி வச்சுக்க ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சின்ன வயசுல வந்துட்டு அவன் பண்ணுவான் கிரீடம் மாதிரி, அந்த மாதிரி நம்ம ஹீரோயின் வந்துட்டு பண்ணி தலையில வைப்பாளா. ஹீரோ என்ன பண்ணுவானா இல்ல இந்த கிரீடம் இப்படி வைக்கணும் அவசியம் இல்லை, அது வந்துட்டு வேற ராணிக்கு தான், ஆனா என்னோட ராணிக்கு இப்படி வச்சா போதும்னு சொல்லிட்டு காலில் பூ வச்சுட்டு ஹீரோயின் பேரை சொல்லி ஏன் ராணி இப்படி இருந்தா போதும், சிம்பிளா அழகா இருந்தா போதும்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சொல்லுவான். அப்படி இவங்க ரெண்டு பேரும் அப்படியே ரொமான்டிக்கா பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கு இந்த மாதிரி ஹீரோ பேசுறது பிடிக்கும். கரெக்டா கார்டனுக்கு வர கிட்டும் அப்ப மீயும் வந்திருப்பாங்களா. பாரு எப்ப பார்த்தாலும் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான், இந்த மாதிரி வீட்டுல விட்டுட்டு போனானே இப்ப திருப்பி திருப்பி வந்து நம்ம ஹீரோனை வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு கோப்படும் போது மீ சொல்லுவாங்க அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப், அவங்க ரெண்டு பேரும் ஏதோ பேசிக்கிறாங்க, நீ ஏன் நம்ம டிஸ்டர்ப் ஆயிக்கிற, நீ வந்து கொஞ்சம் தள்ளி இருடாங்கும் போது எப்படி தள்ளி இருக்க முடியும், ஏதாச்சும் ஒன்று ஆயிடுச்சுன்னா பேசாம நான் அப்ராட் படிக்க போறேனே, பேசாம ஹீரோயினையும் அழைச்சிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு இவன் வந்து சொல்லுவான். இதை கேட்டோன்னே இந்த பொண்ணுக்கு அந்த மீங்கிற பொண்ணுக்கு வந்து அப்படியே ஃபேஸ் மாறினது, அப்ராடுக்கு அழைச்சிட்டு போறியா அப்படின்ட்டு.
ஆமா அப்படிதான் நினைக்கிறேன், இவனை விட்டு தூரமா வைக்கணும் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து லஞ்ச் நெக்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு இவங்க வீட்டில் லஞ்சுக்கு வந்து ஜாயின் பண்ணியிருப்பானா. இப்போ வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இந்த ஃபுட்லாம் கொண்டு வர சீ ஃபுட்லாம் இதெல்லாம் ஹீரோக்கு ரொம்ப பிடிக்கும் போல. அப்போ வந்துட்டு கேட்பா உங்களுக்கு இந்த ஃபுட்லாம் பிடிக்குமா, ஹீரோயினுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் போது கண்டிப்பா மீ தான் கொண்டு வந்தாங்க, அவங்க வந்து பீச் ரெசார்ட் வச்சிருக்காங்க போது அப்படியே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும்போது கேட்டு வந்துட்டு சரி உங்களுக்கு எதுவும் வேலை ஒன்றும் இல்லையா, இப்போ எங்க வீட்டுக்கு வரதா உங்களுக்கு வேலையாவே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்பான். ஹர்ட் பண்ற மாதிரி பேசுவான். ஹீரோ வந்துட்டு ஆமா என் ஒய்ஃப்க்கு தானே இருக்கா, என் ஒய்ஃபை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிடுவாரு. பரவாயில்ல நீங்க ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்டா பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அத்தை வந்து சொல்லுவாங்களா. ஆமா நான் வந்து உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், நானும் ஹீரோயின் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். நான் இதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து ரொம்ப மிஸ் பண்றேன், என்னை பத்தி உங்களுக்கு தெரியணும் இல்ல, ஸோ அடிக்கடி நான் இங்க வரேன், நான் உங்ககிட்ட பழகுறேன், நீங்க வந்து என்ன புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லுவேன். சான்ஸ் கொடுங்கிற மாதிரி கேட்பானா. அப்படியே பேசிட்டே இருக்கும்போது கிட்ட வந்து கோமா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுவோம். அந்த மீங்கிற பொண்ணு வந்துட்டு கிட்டிக்கும் போது போயிடும். கிட்டி இப்போ வர வர ரூடா நடந்துக்கிறான்னு அவங்க அம்மா வந்து கோவப்படுவாங்க. உன்னை தங்கச்சி வந்துட்டு பரவாயில்ல இருக்கட்டும் வாங்க நீங்க சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து சாப்பிட சொன்னா ஹீரோ வந்துட்டு ப்ரானை வந்துட்டு கையாலேயே உடச்சி சாப்பிட்டு இருப்பாரா. பரவாயில்லையே ரொம்ப ரசிச்சு ருசி சாப்பிட்டுட்டு இருக்காருல்ல, அதெல்லாம் பார்த்து எல்லாரும் இம்ப்ரெஸ் ஆயிட்டு இருப்பாங்க. ஹீரோயினுக்கும் கொஞ்சம் சந்தோஷமா தான் இருக்கும். அதுக்கப்புறம் இவன் கோமா ரூமுக்கு போயிடுவானா. ஸோ மீ வந்துட்டு பின்னாடியே வருவாங்க. நாக் பண்ணுவாங்க. ஓப்பனாக தான் இருக்கு வா, நீ க்ளோஸ் பண்ண வேணாம் திறந்தே வச்சுட்டு உள்ளார வா அப்படின்னு சொல்லும்போது இவ உள்ளார வருவா. வந்துட்டு நீ அப்ராட் போக போறியே, பேக்லாம் பண்ணிட்டியா, முக்கியமான டாக்குமெண்ட்லாம் எடுத்துட்டியாங்கும் போது ஓரளவுக்கு பேக் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்க சொல்லுவா. இவன் போய் என்ன ஐ மீன் இவ போய் பாப்பா, இவ போய் எல்லாமே எடுத்து வச்சுட்டு இருப்பா. பாஸ்போர்ட் எங்கே வச்ச, உன்னோட அப்ளிகேஷன் எங்கே வச்சேன்னு சொல்லிட்டு எல்லாமே கேட்கும் போது அங்கே தான் இருக்கு வந்துட்டு இவன் கத்திட்டு இருப்பானா. இப்போ எதுக்கு கோபப்படுற, சில பேர் வந்துட்டு பாஸ்போர்ட்டை மறந்து எவ்வளோ பேர் நம்ம ஏர்போர்ட்டுக்கு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு வந்து அக்கறையாக கேட்கும் போது இவன் வந்துட்டு கடுப்பச்சிடுவான். தொணங்காதமி அப்படின்னு சொல்லிட்டு கடுப்படிப்பானா. இவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். அதுக்கப்புறம் சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு தெரியுது நீரின் மேல வந்து இந்த மாதிரி அவர் வரனால நீ கொஞ்சம் கோவமா இருக்கு நல்லா தெரியுது, நீ ஏன் இப்படி பண்ணிட்ட, அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே, நீ எதுக்கு இந்த அளவுக்கு வந்துட்டு கோவப்படுறங்கும் போது அப்பதான் ஒரு விஷயம் சொல்லுவான். இவங்க மாமா இறந்தப்போ இவங்க வந்துட்டு சொல்லுவாங்களாம், அத்தை வந்து சொல்லியிருப்பாங்க, ரோஸ் நீ வந்துட்டு ஒரு நிரந்தரமான ஜாப்ல இல்லை, அது இல்லாம நீ ட்ரிங்க்லாம் பண்ணிட்டு இருக்க, பேசாம கிரேஸ் வந்து நாங்களே வளர்த்துக்கிறோம், இந்த 2 பசங்களும் சேர்ந்து கிரேஸும் இங்க வளரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பட் அவங்க ரோஸ் வந்துட்டு முடியாது, என் பொண்ணு என் கூட தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவங்க வந்து போவாங்க. இல்ல உனக்கு ஒழுங்கான ஒர்க்கு கிடையாது, நீ எப்ப பார்த்தாலும் பிள்ளைய போட்டு அடிச்சுட்டே இருப்ப, ஒழுங்கு மாதிரி நீ கொடுத்துட்டு போ நாங்களே பாத்துக்கிறோங்குவாங்களா, எங்க வீட்டு பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்களா. உன்னை இவங்க என்ன சொல்லுவாங்க, யார் சொன்னா, நான் சொல்ல போய் தானே அது உங்க வீட்டு பிள்ளையா, யாருக்கு தெரியும் உங்க தம்பிக்கு தான் பிறந்த பிள்ளையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் மூணு அடிச்சா மாதிரி இந்த ரோஸ் வந்து சொல்லிடுவாளா. அவங்களுக்குலாம் ஒரு மாதிரி கஷ்டமாயிடும். உங்க தம்பிக்கு பிறந்ததுன்னு நான் சொன்னா தானே, சப்போஸ் கிரேஸ் உங்க வீட்டு பிள்ளைலாம் இல்லைன்னா என்ன ஆகும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. உடனே உங்களுக்கு மாதிரி கஷ்டமாயிடும். அது நம்ம கீட்டு வந்து காதல வாங்கியிருப்பான். ஸோ கீட்டு நினைக்கிறானா ஒருவேளை ரோஸோட பாய் ஃப்ரெண்ட் யாரு, நம்ம ஹீரோ தானே ஃபர்ஸ்ட், ரோஸோட ஹீரோட குழந்தையா இருந்தா என்ன ஆகும், இப்போ ஹீரோக்கே ஹீரோட பொண்ணு ஹீரோ கல்யாணம் பண்ணிட்டா எப்படி இருக்கும், நல்லாவா இருக்கும், அந்த மாதிரி அவன் திங்க் பண்ணிட்டான். ஒருவேளை அந்த குழந்தை வந்து ஹீரோட குழந்தைய கூட இருக்கலாம் சொல்லி திங்க் பண்ணா. சச்சா நீ அந்த மாதிரி திங்க் பண்ணாத, அப்படி இருந்தா ரோஸ் ஏன் வந்து அந்த மாதிரி கல்யாணம் பண்ணி வச்சுக்க போறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மீங்கிற பொண்ணு வந்துட்டு சொல்லும். நெக்ஸ்ட் ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு வருவான், ரொம்ப டயர்டா வந்து உட்காந்துருவான். அப்போ பாத்தீங்கன்னா அவன் ஷூ வந்து யாரும் கழட்டுற மாதிரி இருக்கும். இவன் நினைச்சப்பா பாட்டி தான் கழட்டாங்கன்னு, வேணாம் பாட்டின்னு சொல்லிட்டு எந்திரிக்கும் போது தெரியும் ஜுவாங் வந்திருப்பாங்க போல. ஜுவாங் வந்துட்டு ஹீரோ வந்துட்டு என்ன ஹாஸ்பிட்டல் தானே இருக்கணும், 2 நாள் டெஸ்ட் எடுக்க சொன்னாங்க, எதுக்கு அதுக்குள்ள வந்த மாதிரி இல்லை, இப்போ வீட்டில் யார் வேலை பாப்பா, நான் கேள்விப்பட்டேன் ஹீரோயின் வந்து இல்லைன்னு, ஸோ நான் அதுக்காக தான் வந்தேன்னு சொல்லுவாங்க. இது எதுவுமே வந்துட்டு ஜென்னுக்கு பிடிக்காது. ஹீரோ வந்துட்டு இங்க பாரு, நீ வந்துட்டு இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ண வேணாம், இது பண்ண பாட்டியும் இங்க ஒரு இன்னொரு பொண்ணு வேலை பார்க்குற பொண்ணு இருக்கலாம் அவங்க வந்து பார்த்துக்கிட்டோம், நீ வந்துட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு போயிடுவாரு. அதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க, ரெஸ்ட்லாம் எடுக்க மாட்டாங்க. ஹீரோக்கு என்ன சமைச்சிருக்கீங்க மெனு என்ன அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே மூக்க நுழைச்சிட்டு இருப்பாங்களா. இதை பாக்குற ஜென்னுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், அம்மா இந்த மாதிரி பண்றாங்கன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதுக்கப்புறம் எங்க ரூம்ல போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மடிச்சிட்டு இருக்கும்போது ஜென் பாப்பா, அம்மா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அம்மா நம்ம இங்க இருக்க வேணாம், ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு சொல்லுவான். ஏன்டா இப்படியே சொல்லிட்டு இருக்க, வேணாம்மா நீங்க பண்றதெல்லாம் ஒரு ஜோக்கர் மாதிரி இருக்குமா, அங்கிளுக்கு உங்க மேல விருப்பமே இல்லாம நீங்க தேவையில்லாம இன்வால்வ் பண்ணிட்டு இருக்கீங்க, நம்ம நவுந்துலாமா, நம்ம வேற வீட்டுக்கு போயிடலாங்கும் போது முடியாது, நான் அங்கிளை விட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாதமா பேசுறேன். ஹீரோயின்லாம் வரப்போறது கிடையாது, நான் இங்கதான் இருப்பேன்னு பிடிவாதமா பேசுறாங்க. இதை கேட்கும் போது இவனுக்கு கஷ்டமா இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்க ரோஸ் வந்துட்டு அந்த அறையில வந்து கிளப்பிங் பண்ணிட்டு இருப்பாங்களா, அவங்க வந்து அடிக்கிறாங்க. இவ வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் பே பண்ணிருக்காளாம், அசல வந்து இன்னும் இது பண்ணலையா. ஸோ என்ன பண்றாங்கன்னா நீ பணத்தை கொடுத்தாகணும்னு சொல்லிட்டு இவளை பாக்குறதுலாம் வச்சு அடிக்கிறானுங்க. வீட்டுக்கு வரா பாத்தீங்கன்னா கூலிங் கிளாஸ் வச்சு போட்டுட்டு வருவா.
வந்து பார்த்தீங்கன்னா என்னாச்சு ஏன் இந்த அளவுக்கு குடிச்சிருக்கியான்னு ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு மயக்க போட்டு கீழே விழுந்துருவாங்க. அப்பதான் பார்த்தா ஃபேஸ்லலாம் அடிபட்டிருக்கும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா அத்தை வீட்டில் நம்ம ஹீரோயின் வந்துட்டு காலையிலே எந்திரிச்சிட்டு கார்டனுக்கு தண்ணி ஊற்றிட்டு இருப்பாள். அத்தை வந்துட்டு ஏமா இந்த மாதிரிலாம் வேலை நீ பார்க்குற, நான் பார்த்துக்கிறேம்மா, அது இல்லாமல் மேட்லாம் இருக்காங்க அவங்க பார்த்துப்பாங்க போது பரவாயில்ல அத்தை, நான் எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து பண்ணுவான். அப்போ வந்து அத்தை கிட்ட வந்து சொல்லுவா, ஏதோ ஒரு விஷயம் வந்து சொல்லுவா. அவங்க அப்படியே ஷாக்காக பார்க்குறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கிரேஸ் வந்துட்டு ரோஸ் வந்து குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பழைய மாதிரி தான், அடங்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து அத்தையை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்துட்டு எதுவும் சொல்லியிருக்கா போல, உனக்கு அந்த வீட்டில் அதெல்லாம் நடந்துச்சா, பேசாமல் போலீஸ் கேஸ் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு ஹீரோ மேலே கொடுக்கலாங்கும் போது இல்லை இல்லை வேண்டாம் வேண்டாம், ஹீரோ வந்துட்டு ஹர்ட் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லுவான். ஏன் ஹர்ட் பண்ண வேணாம், அவர் ஒன்று ஹர்ட் பண்ணியிருக்கால. உடனே இவன் என்ன சொல்லணும்னா, எனக்கு வந்துட்டு ஹீரோவை நான் வந்து ஹர்ட் பண்ணக்கூடாது, ரெண்டாவது வந்து அவரை வந்து எனக்கு பிடிக்காமலாம் இல்லை அப்படின்னு சொல்லும் போது தான் எங்களுக்கு தெரியுது இவ வந்துட்டு ஹீரோவை லவ் பண்ணுறா, லைக் பண்ணுறான்ட்டு. அப்போ வந்து இது பேர் லவ் தாம்மா, உனக்கு ஹீரோ பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எனக்கு அவளை வெறுக்க தோணல, ஆனால் ஏதோ ஒரு விஷயம் அவர் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறது, எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு ஹீரோயின் சொல்கிறா. அப்போ இது பேர் தான் லவ், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இதில் ஒன்றும் தப்பு கிடையாது உனக்கு லவ் வரதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இங்கே ஜுவாங் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹீரோவை பார்த்துக்கிறேங்கிற பேரில் ஹீரோ கிட்ட போவாங்களா, அவர் வந்து கோவப்பட்டு இதுக்கப்புறம் என் ரூம்க்குலாம் வராதுன்னு திட்டி விட்டுருவாரு. இவங்களுக்கு ரொம்ப அவமானமாயிடும். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா இங்கே சாப்பிட்றதுக்கு எல்லாமே ரெடி பண்ணுவாங்க பிரேக்ஃபாஸ்ட். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஃபேமிலி கூட ஜாலியாக வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு இருப்பா. அவளோட பாய் ஃப்ரெண்டை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்திருப்பா. ஃபுட்டெல்லாம் வாங்கி வச்சிருப்பாங்க. எல்லாரும் ஜாலியாக சாப்பிடும் போது கரெக்டாக ஹீரோ வந்து ஜாயின் பண்ணிப்பான். கிட்டுக்கா கடுப்பாக இருக்கும், என்னடா ஆகுனா இவர் வந்துடுறாரு. போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு வெல்கம் பண்ணுவாளா. என்ன வியோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி இருக்கும், என்னடா இது நம்ம கேர்ள் ஃப்ரெண்ட் அங்கே போய் நின்று எல்லாம் கூப்பிட்றான்னு சொல்லிட்டு வாங்க நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க போது ஹீரோ என்ன சொல்லுவானா, இன்னைக்கு நானும் ஹீரோயின் வந்துட்டு வெளியே போகலான்னு இருக்கோம், நான் ஹீரோயினை வெளியே அழைச்சிட்டு போட்டோமான்னு சொல்லிட்டு கேட்கும் போது வேண்டான்னு தடுக்க முடியும். அப்போ என்ன சொல்றாங்கன்னா, ஓகே அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அத்தை வந்து ட்ரெஸ் பண்ணிட்டு போமாங்கிறாங்க. கிட்டுக்கு தான் விருப்பமே கிடையாது, சும்மா சும்மா இந்த ஆள் வந்து தொலை பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு. பட் ஹீரோயினுக்கும் போகிறதுக்கு விருப்பமே தெரியல, அவள் அப்படியே பார்க்குறா. அதுக்கப்புறம் ஜென் என்ன பண்ணுறான்னா, இங்கே ஜீப்பை வந்துட்டு பார்க்க போகிறான். ஜீப்பை வந்துட்டு அவளுக்கு உடம்பு சரியில்லப்பா, அது உடம்பு சரியில்லையா, அப்போ ஆண்டி வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம், இந்த டாக்டர்கிட்ட போகலாம் அந்த டாக்டர்கிட்ட போகலாம்னு சொல்லிட்டு பதட்டமாக பேசுவான். இந்த பார்ப்பா ஜஸ்ட் ஒரு சின்ன ஃபீவர் தான், நீ பயப்படுறதுக்குலாம் இல்லைப்பாங்க வந்து சாரி அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் தப்பா தூங்குறாங்குவாங்களா. இவன் ரூமுக்கு போவான். அப்போ அது என்ன பெட்ஷீட்டில் தூங்கிட்டு இருப்பா. டக்குன்னு எழுத்தோன்னே, ஏய் நீ என்ன பண்ணுற, நீ எப்படி எங்கள் வீட்டுக்கு வந்த, அது ரூம் வரைக்கும் வந்திருக்க, என்ன அவனுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். ஆமா நீ ஃபர்ஸ்ட் கிளம்புன்னு சொல்லுவாளா. இவனுக்கு வந்துட்டு எதுக்கு இப்பெல்லாம் நான் அவாய்ட் பண்றேன்னு சொல்லிட்டு டக்குன்னு வந்து ஹக் பண்ணுவான். என்ன பண்ற நீ, எதுக்கு இப்போ ஹக் பண்ற, ஃபர்ஸ்ட் என்னை விட்டுடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துவாளா. பார்த்தீங்கன்னா ஜென் வந்து அழுக ஆரம்பிப்பான். இவன் பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறாங்கல்ல. ஸோ அவனுக்கு யார்கிட்ட சொல்லி அழுகுறதுன்னு தெரியல. ஸோ என்ன பண்ணுறான், ஜீப்பை கட்டி பிடிச்சி அழுகுறான். அவன் வந்துட்டு சரி கம் டவுன் சொல்லிட்டு இருப்பான். நெக்ஸ்ட் ரோஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஹீரோ வீட்டுக்கு வருவாங்க. ஹீரோ இங்கே இல்லை, அது இல்லாமல் மருமகளும் இங்கே இல்லை, ஐ மீன் பொண்ணும் இல்லைன்னாலுமே எங்கே போயிருக்காங்க போது உன் பொண்ணு இங்கே இல்லை, எப்பயோ கிளம்பி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜுவாங் வந்து பேசுவாங்க. என்ன நீ எப்போ பார்த்தாலும் ரூல் பண்ணிட்டு இருக்க, இது ஒன்றும் உன் வீடு கிடையாது, என்னோட பொண்ணோட வீடு, என் பொண்ணு தான் இந்த வீட்டோட ஓனர் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் சொல்லுவாங்களா. அதுக்கப்புறம் வந்துட்டு எங்கே போயிருக்கா என் பொண்ணு, எங்கே போயிருக்காங்க போது இந்த மாதிரி அவங்க அத்தையை பார்க்க போயிருக்கா, அங்கே 2 வாரத்துக்கு இருக்க போயிருக்கான்னு இங்கே வேலைக்காரங்க சொல்லுவாங்க. ஓ அப்படியா, என் பொண்ணு ஜஸ்ட் ஒரு 2 வீக்ஸ் தான் இருக்க போயிருக்கா, நீ அப்படியே இங்கே இருக்கலான்னு பார்க்காதான்னு சொல்லிட்டு ஜுவாங் கிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நீ ஹீரோ கூட ஸ்லீப் பண்ணியிருப்ப போல, அதான் இந்த மாதிரி பேசுற, ஆனால் அதோடய வச்சுக்கோ, இதுக்கப்புறம் இந்த வீட்டோட ஓனர் எல்லாமே என் பொண்ணு மட்டும்தான் அப்படின்ட்டு சொல்லுவாங்களா. உங்களுக்கு அப்படி நைட்டில் நெஞ்சு பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஹீரோயின் போயிருக்காங்கன்னு சொல்லும் போது, சரி உங்கள் கார் டிரைவர் அனுப்பிச்சி விடுங்க, நான் வந்துட்டு அந்த அத்தை வீட்டுக்கு போகிறேன், அவங்க ஹீரோயினோட ரிலேட்டிவ் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு நான் போகிறேன், நாங்கள் பே போகிறேன்னு சொல்லிட்டு வந்து கிளம்புவாங்க. நெக்ஸ்ட் ஹீரோ தான் காட்டுவாங்க. ஹீரோ வந்து ரெஸ்டாரண்ட்டில் வந்து நம்ம ஹீரோயின் அழைச்சிட்டு வந்துட்டு சாப்பிட சொல்லுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அங்கெல்லாம் அந்த பசங்க கூட எல்லாம் ஜாலியாக உட்காந்து பேசிட்டு சாப்பிடலான்னு இருக்கும். பட் ஹீரோ ஆகுனா வந்துட்டு தனியாக அழைச்சிட்டு வந்துடுறானா. உடனே வந்துட்டு அவன் சர்வ் பண்ணுவான். பரவாயில்ல இருக்கட்டும், நானே வந்து சர்வ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். எதுக்கு உனக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கா, என் கூட வரதுக்கு பிடிக்கலையா, நீ என்ன லவ் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பான். நம்ம ஹீரோ வந்துட்டு அழுக ஆரம்பிப்பா. நம்ம ஹீரோனுக்கு என்னன்னா, நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிருக்கு, பட் ஹீரோ வந்துட்டு பண்றதெல்லாம் வந்துட்டு அவளுக்கு பிடிக்கல. இதோட முடியுது கைஸ். என்னோட 2வது சேனல்ல பார்த்தீங்கன்னா ஒரு தாய் ட்ராமா வந்து போட்டிருக்கேன். அது லிங்க் வந்து நான் கமெண்ட் பாக்ஸ்ல வந்துட்டு லிங்க் வந்து பின் பண்ணி வைக்கிறேன், நீங்க செக் பண்ணி பாருங்க, இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லயும் இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கைஸ். டேக் கேர். Christmas, all the Christmas trees on fire.